ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட SK25 திரைப்படத்தோட டைட்டில் ப்ரோமோ வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து SK ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட SK அவர்கள் வந்து அவரோட 25 ஃபிலிம் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சுதா கோங்கரா தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட ஜெயம் ரவிலாம் நடிக்கிறாங்க. அதர்வா வந்து சிவகார்த்திகேயன் தம்பியாக நடிக்கிறாங்க. இந்தமாரி பெரிய ஒரு பட்டாளமே வந்து SK25 திரைப்படத்தில் வந்து அஃபிஷியலாக வந்து இருக்காங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட SK25 திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூர்யாவை வைத்து புறநானூறு அப்படின்ட்டு வந்து ஒரு திரைப்படமாக எடுக்கலாம் அப்படின்றத வந்து சுதா கோங்கரா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து சூர்யா வெளியேறினால வந்து ஸோ இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக வந்து வேறு ஒரு நபரை வச்சு எடுக்கலாம் அப்படின்றத வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து புறநானூறு டைட்டில் வந்து அவங்களால வைக்க முடியாது. அதற்கு காரணம் வந்து அஃபிஷியல் ரைட்ஸ் வந்து சூர்யாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட இருக்கிறதுனால. ஸோ அதனால் வேறு ஒரு டைட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்க நிலையில் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாட்களில் ஒரு ப்ரோமோ வந்து விட போகிறாங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்காங்க. அதாவது அந்த படத்தோட பேர் வந்து பராசக்தி அப்படின்ட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட சிவாஜி சாரோட அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டரான திரைப்படத்தோட பேர். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பேர் வச்சா ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பராசக்தி திரைப்படம் வந்து அந்த படத்தோட பேர் வச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.